முடியல. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ட்ராவல் பேர்ட். இன்றைக்கி நம்மளோட பயணம் வந்து சிறப்பாக இருக்க போகுதுங்க. எஸ், நான் இன்றைக்கி வந்திருக்கிற ஊர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணகிரிக்கு வந்திருக்கேன். இங்கே மிகவும் ஒரு பழமையான ஒரு கோட்டை இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டு நான் வந்திருக்கேன். ஸோ இந்த கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னா கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க. எஸ், அந்த மலை தாங்க கிருஷ்ணகிரி கோட்டை. கிபி 16ஆம் நூற்றாண்டு விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது தாங்க அந்த கோட்டை. ஸோ அதை தேடி தான் இன்றைக்கி நம்மளோட பயணம் இருக்க போகுது. வாங்க போகலாம். கிருஷ்ணகிரி கோட்டை கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு தாங்க இந்த கோட்டை. நீங்கள் நடந்து போகிற மாதிரியும் இருக்கும், இல்லை ஓவன் வெஹிக்கிள்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராகவும் இருக்கும். கைஸ், வீர ஆஞ்சநேயர்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருக்கோம். ஸோ இந்த வழியாக தான் மலைக்கு போகிறதுக்கான பாதை இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பைக் பார்க்கிங் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 30 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஒரு யூடியூப் சேனல் வந்து ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த யூடியூப் சேனல் பேர் வந்து நீலு ஃபாத்திமா கிச்சன் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு போர்டு ஒன்று இருக்குது. இந்திய தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டில் தான் இந்த கோட்டை அமைஞ்சிருக்கு. பக்கத்துலேயே ஒரு படிக்கட்டு இருக்குது. இந்த படிக்கட்டில் ஏறி தான் நாம் வந்து மலை உச்சிக்கு போக போகிறோம். ஸோ படிக்கட்டெலாம் பார்த்தோம் அப்படின்னா கருங்கற்களால் படிக்கட்டு செஞ்சுருக்காங்க. என்ட்ரன்ஸில் நல்லா தான் இருக்குது. மேலே போக போக தான் இன்னும் எப்படி இருக்குன்னு தெரியல. பக்கத்தில் பெரிய பெரிய பாறைகள் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேலே குகைகள்லாம் இருக்குன்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டோம். ஸோ அதை பார்க்க தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். கைஸ், டோட்டல் சிட்டி வேறு லெவலில் இருக்குல்ல. ஒரு பாதி தூரம் கடந்து வந்த பின்னாடி தான் தெரியுது. பாதை ரொம்ப செங்குத்தாக போகுது. ஏறத்துக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸ்டார்டிங் ஏறுறப்போ ஈஸியாக ஏறிட்டோம், ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி வாங்க மேலே போகலாம். கைஸ், ஆப்போசிட்டில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. வாங்க போய் பார்ப்போம். ஸ்கூலு ஹோலி கிராஸ் எங்கே? அம்மாப்பேட்டையா? சேலத்துல இருந்து வரீங்களா? தமிழ் டிராவல் பேர்டு. எல்லாரும் கண்டிப்பா வருவீங்க. தண்ணி ரொம்ப இருக்கா? இல்ல குட்டி, இப்பதான் இது ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். தமிழ் டிராவல் பேர்ட் குட்டி. நீங்கள் மட்டும் தான் தனியாக வந்தீங்களா பசங்க? மிஸ் வராங்க. நான் மேலே மிஸ் வராங்களா? எவ்வளோ நேரத்துக்கு வந்தீங்க எல்லாரும்? 10 மணிக்கு ஏறினீங்களா? மேலே எல்லாம் சுற்றி பார்த்தாச்சா? நல்லா இருக்கா? 10:30 ஏறினீங்களா? எவ்வளோ நேரம் குட்டி ஆகிறது மேலே ஏறுறதுக்கு? முடியல. உங்களுடைய ஏதாவது ஸ்டோரி ஏதாவது இருக்கா மேலே ஏறின எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி? ஷூ போடாமல் வெயிலில் பண்ணாலும் அப்படியா? ஏன்? தண்ணியில் இருக்க ரொம்ப வளர்க்கும். ஓ, தண்ணி ரொம்ப இருக்கா? தண்ணி அங்கங்கே கொஞ்சம் ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே ஓகே ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே குட்டி, ஓகே பாய். ஒன்றுமே இல்லை. கோட்டெல்லாம் இருக்கு. இடிச்சு போட்ட 4 செவரு பண்ணிருக்கோம். 52 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கோம். சேலம்லேருந்து, சேலம் ஹோலி கிராஸ்லேருந்து வந்திருக்கோம். ஹோலி கிராஸ். இந்த மலையை பற்றி ஏதாவது? இந்த மலை இந்த விஜயநகர பேரரசு காலத்தில் கட்டுறதுனால பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கோம். ஓகே ஓகே. மேலே ஏதாவது இது மாதிரி இருக்குங்களா, குகை அந்த மாதிரிலாம் ஏதாவது? மேலே இருக்குது, குகையெல்லாம் இருக்குது. குகை இருக்குது. அந்த காலத்தில் கட்டின அந்த அரண்மனை ஒன்று கொஞ்சம் சிதலம் அடைஞ்சு இருக்கு. ஓகே ஓகே. மேலே போனால் 2 வழி இருக்குது. 2 சைடு போனாலும் ஒரே பாயிண்டில் தான் போகும். ஒரு இது இருக்குது. இந்த சைடு வரும். அந்த குகைக்குள்ளே போய் பார்த்தீங்களா நீங்கள்? இல்லை, அதுக்கு
ஓகே ஓகே மேம். ரைட் வந்து இருக்கும். இங்கிட்டு போனேன்னா வேற ஒன்று இருக்கும். கோவில் தர்கா ஒன்று இருக்கும். அதாவது பாறை ஓவியங்கள் வந்து இருக்கு. அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பெர்மிஷன் வந்து அலோவ் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. உள்ள அந்த குகைக்குள்ளார இருக்கு. அது இல்லாம தர்கா ஒன்று இருக்காமா உள்ளார. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அலோவ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சேஃப் ஜர்னி. தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. இதெல்லாம் ஒரு இது கீழே இறங்குறதான் கஷ்டம். பார்த்துக்கிட்டு கீழே இறங்கறதா கஷ்டமா? நாங்கள் இப்படி தான் இறங்கிட்டு இருக்கிறோம். அது இன்னொரு சைடில் படிக்கட்டு மாதிரி கூட இருக்காது. அப்படியா? ஆமாம், சரிதான். தூணு கொஞ்சம் தூரம் தான். தூணு கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. ஒரு இடத்துல போய்கிட்டு தமிழ் டிராவல் பேர்ட். தமிழ் டிராவல் பேர்ட். கமெண்ட் டிராவல். தமிழ் டிராவல் பேர்டு. அப்படியே ஏதாவது சொல்ல முடியுமா மேம்? வியூக்காக வேணா போலாம், போட்டோ எடுக்கிறதுக்கு வேணா. இந்த மலையை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது? பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். அங்க போட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் நம்பாதீங்க. இருடா இருடா. தலைவருடைய பாட்டு இது பண்றா. வணக்கம். ஓ, பாட்டு போட்டுட்டு வர்றாங்க அப்பா. அப்படியே ஓட்டு எடிட் பண்ணிடுங்களா? அப்படியே போட்டோன்னா எல்லாம் மாட்டிட்டுங்க. பரவாயில்லையா? மேல போறது யூடியூப். கால் எடுங்க. இந்த பையன் கால் கால் நடுமா இருக்கு. நீ விட்டுட்டு போயிடாத. பயப்படாதடா. ரொம்ப பயமா? ஏறும்போது வேகமா ஏறிட்டேன். எஃபெக்ட் தான் இது. இறங்கும்போது பார்த்து பார்த்து பார்த்து. தண்ணி எடுத்துட்டு வரீங்களே. இல்லை கொஞ்சம் தூரம் தான் கல்லா இருக்கும், நடந்து போயிடலான்னு வந்து பார்த்தா சரி கண்டிப்பா நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. ஸோ கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா. நீங்க அவங்க கூட வந்தீங்களா இல்லை தனியாக வந்தீங்களா? என் ஃப்ரெண்டு தான் கிரீன் ஷர்ட். ஓகே ஓகே. நான் வந்திருக்கேன். ஓகே ஓகே ஓகே. he actually works here. ஓ, archaeological department. சூப்பர். ஓகே ஓகே. அதுக்கு தான் he is taking care. ஏன்னா he is the authority here. ஓகே. நான் ஆக்சுவலி ஃப்ரம் ஆந்திரா. ஓ ஓகே. ஆமாம், இங்கே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். ஆஹா சும்மா வீக்கெண்டில். ஆஹா. ஏய் அர்ஜுனுக்கு தண்ணி கூட எடுத்துட்டு வரலையடா. நீ மயக்கம் போட்ட மாட்டியே? நான் போட மாட்டேன். வீட்டுக்குள்ள போக முடியாதுப்பா. நான் உருட்டி விட்டு போயிடுவேன். நாங்கள் வந்து தள்ளி விட்டுரு. தண்ணியிலே வலிக்கிட்டு போ. நார்மலாக ஒரு மலைக்கு பிடிக்குதுன்னா அடுத்தது பருவத மலை, வெள்ளிங்கிரி மலை, 7 மலையை தாண்டி போகணும். அதுலேயே உக்காந்துருவோம்டா. அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இதெல்லாம் மீட் பண்ணுவோம் அப்படின்ற வரலாம். எப்படி அடுத்த மீட்டிங்கா? அடுத்த மீட். கைஸ், ஸ்டூடெண்ட்ஸோட கமெண்ட்ஸை நம்ம பார்த்துருப்போம். இங்கே இருக்கிற பாதை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து கருங்கல்லால் செய்யப்பட்ட பாதை இருக்குது. அதுக்கு மேலே ஃபுல்லாக வந்து கரடுமுரடான ஒரு பாதை தான் இது. ஸோ பாறைங்கல் கற்கள் மேலே ஏறி போகிற மாதிரி தான் இந்த பாதை இருக்குது. ஸோ அவங்க வந்து எப்படி ஏறினாங்கன்னு தெரியல. ஸோ கஷ்டப்பட்டு தான் ஏறி இருக்காங்க போல். நிறைய யூடியூப் சேனல் ரிவ்யூஸ்லாம் மேலே ஒரு குறிப்பிட்ட வீடியோஸ் மட்டும் காமிச்சிட்டு ஒரு குறிப்பிட்ட பாதை, ஒரு குகை, அரண்மனை மட்டும் காமிச்சிடுறாங்களே தவிர கீழேருந்து மேலே போகிறதுக்கான அந்த பாதை வந்து எப்படி இருக்குன்ற வந்து ஒரு சில யூடியூப்ஸ் வந்து
காமிக்காமல் விட்டாங்க போல். ஸோ இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே சிரமப்பட்டுட்டாங்க. மேலே ஏறுறப்பையும் சரி, கீழே இறங்குறப்பையும் சரி. கண்டிப்பாக அவங்களுக்குலாம் வாழ்த்து சொல்லியே ஆகணும். எங்கனாலே ஏற முடியல, அந்தளவுக்கு ஏறி இருக்காங்க, மேலெல்லாம் பார்த்துருப்பாங்க போல். அது இல்லாமல் நேற்று கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக மழை. ஸோ இன்றைக்கி மேலே ஏறுறப்போ ரொம்பவே வழுக்குது, பாறைகள்லாம் ஃபுல்லாக வழுக்குது. இங்கே பாருங்கள், செங்குத்தான பாறை எவ்வளோ உச்சியில் இருக்குன்ட்டு. இந்த சின்ன படிக்கட்டு வழியாக தான் நாம் மேலே போகிறோம். கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட கீழே விழுந்துரும்ன்ற நிலமையில தான் நாங்கள் ஏறி இறங்கியிருக்கோம். ஷூ போட்டும் ஏற முடியல. ஸோ நீங்கள் வரதா இருந்தால் சேஃபாக வாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ஏற முடியுமான்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். முடியாதவங்க ஏறுறது ரொம்ப கஷ்டம். ஒரு சில பேர் முடியும்னா கண்டிப்பாக ஏறி மேலே பார்க்கலாம், சுற்றி பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஹோலி கிராஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர், ஸ்கூல் எல்லாருக்கும் எங்களுடைய தமிழ் ட்ராவல் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பழங்கால நினைவு சின்னங்கள் பற்றி நம்ம எடுத்து சொல்கிறப்போ அவங்களுக்கு புரிதல் வரும். ஸோ அந்த மாதிரி அவங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க போல். ஸோ வாழ்த்துக்கள். படிக்கட்டு ஏறுறப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. அது ஓரளவுக்கு அந்த பக்கம் போயிட்டோம்னா பாறாங்கல், அது சின்ன சின்ன படிக்கட்டு தான், ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. இந்த பக்கம் ஒரு பாதை போகுது, இந்த பக்கம் ஒரு பாதை போகுது. அந்த பக்கமா? சரி வாங்க, அந்த லைனில் போகலாம் வாங்க. வாங்க பார்த்துக்கோங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு வழியாக மேலே ஏறி என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம் போல். 4 தூண் இருக்குது. ஸோ அது பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா 2 பாதை பிரியுது. ஒன்று வந்து தர்காக்கு போகிற வழி, இன்னொன்று வந்து மகாதீபத்துக்கு போகிற வழின்னு போட்டிருந்துச்சு. ஸோ மகாதீப வழியத்தில் போகலாம் வாங்க. ஒரு காலத்தில் எப்படி இருந்த கோட்டை இப்போ வந்து ரொம்பவே உதாராக இருக்குது, இன்னும் நேச்சுரலாக இருக்குது. வாங்க மேலே போகலாம். கல்வெட்டுலாம் செதுக்கி இருக்கிறாங்க, அவங்க பாருங்கள். ஆமாம், சுண்ணாம்புல. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு உரல் இருக்குது. கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற மக்களுக்கு உணவு தேவைக்காக பயன்படுத்தப்பட்ட உரல். அதுவும் வந்து இங்கே இருக்கிற கருங்கற்களால் செஞ்சுருக்காங்க. சிம்பிள் ஷார்ட் ரூட்டு. கைஸ் நீங்கள் அப்படி வந்து ஏறி இப்படி வரலாம் போல், இந்த பக்கமும் ஏறி இப்படி போகலாம். மகாதீபம் போகிறதுக்கான வழி எதுவும் தெரியல. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தர்கா இருக்குது. ஒரு வேளை நம்ம அப்படி போயிட்டு இப்படி வந்து அதே ரூட்டுக்கு தான் மேட்ச் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எங்கே ரூட்டு போகுது பாருங்கள். மேலே ஏதோ ஒரு ஏரோப்ளைன் போகுது போல், சவுண்டு ஹெவியாக வருது. ஒரு வழியாக அம்புக்குரியை பார்த்துட்டோம். அப்போ இந்த பக்கம் தான் ஏறினதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்களா, அது இந்த வழியில் தான் போகுது. அம்புக்குரியை காணோம், எங்கே போச்சுன்னு தெரியல. இந்த ரோடு எங்கே? தர்கான் தான் வருது. இது தர்காவுக்கு போகிற வழின்னு நினைக்கிறேன். அப்போ இது வந்து இங்கே தான் பாரு போட்டிருக்காங்க பாரு. ஓம் நம சிவாய. பெரிய பாறையில் ஓம் நம சிவாயான்னு வந்து ஒரு போகிற வழி இதுதான் இருக்கும். ஒவ்வொரு கார்த்திகை தீபம் எப்போ இங்கே மகாதீபம் ஏற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே மகாதீபம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே போட்டுட்டு இருந்தாங்க. அண்டு அதுக்கான பாதை தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு பாருங்கள் கைஸ், வேறு லெவலில் வியூ பாயிண்ட்டாக இருக்குது கைஸ். அதுதான் வந்து கேஆர்பி டேம். ரொம்ப லாங்காக இருக்குது, தெரியுது பார்த்தீங்களா. கைஸ் ஒவ்வொரு கார்த்திகை தீபம் அப்பவும் இங்கே வந்து மகாதீபம் ஏற்றுறாங்க. அதுக்கான கொப்பரையும் இருக்குது, அந்த திரியும் இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ், இங்கே விஜயநகர அரசும் வாழ்ந்திருக்காங்க, அந்த திப்பு சுல்தானும் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல. எஸ், அதனால் இந்த தமிழ்நாட்டில் ரொம்ப ஓல்டஸ்ட் ஃபோர்ட்னா அது நம்ம கிருஷ்ணகிரி ஃபோர்ட் தான். இங்கேருந்து தான் வந்து எதிரிகளை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அந்த துப்பாக்கியில் வச்சு சுடுவாங்க. ஸோ இது ஒரு கண்காணிப்பு கோபுரமாக இருந்திருக்கும் ஒரு காலத்தில். அப்படியே நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே பாருங்கள், மழையை வந்து குடஞ்சி எடுக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அங்கே ஒரு ஜேசிபி ஒன்று இருக்குது, அங்கே உங்களுக்கு தெரியும். சுற்றிக்கிட்டு போதா? இதை போகிற குகை இங்கே ஒரு குகை இருக்குது, இங்கே பாருங்க. குகை தான் கீழே வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். காய்ஸ் வந்துட்டோம். நம்ம தேடி வந்த குகை அதுக்குள்ளே ஏதோ இருக்குது. கைஸ், தர்காக்கு போகிற வழியில் ஒரு குகையை பார்த்தோம். கிட்டத்தட்ட ரொம்ப பெருசாகவே இருந்தது. இந்த குகை வந்து பார்த்தோம் அப்படின்னா மன்னர்கள், காவலர்கள் வந்து தங்கறதுக்கான குகையாக கூட இருக்கலாம், அந்தளவுக்கு பெருசாக தான் இருந்தது. இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த குகை மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 2 குகை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே குளங்கள்லாம் கட்டி வச்சுருக்காங்க, பாறை ஓவியங்கள்லாம் இருக்குது, பெரிய பெரிய கோட்டைகள் இருக்குது. கிட்டத்தட்ட இங்கே அரசர்கள், அந்த காவலர்கள் வந்து தங்குறதுக்கு இடமா தான் இந்த மலைக்கோட்டை இருந்திருக்கும். காய்ஸ், இது ஒரு மண்டபம்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க, பாருங்க படிக்கட்டு கூட இருக்கு. இது ஒரு மண்டபம்னு நினைக்கிறேன் காய்ஸ், பாருங்க. இது மேலே பாருங்க, அந்த சுவர்லாம் பாருங்க எவ்வளோ கம்பீரமாக இருக்குது பாருங்க, எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிறுத்திருக்கிறாங்கன்ட்டு. இது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செங்கற்களால் செய்யப்பட்ட ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. இது ஒரு கோட்டையாக கூட இருக்கலாம். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா மண்டபமும் சரி, குகைகளும் சரி, அரண்மனை மாதிரி இருக்கிறதும் சரி, ரொம்ப சிதலமடைஞ்சு இருக்குது, எந்த ஒரு பராமரிப்பும் இல்லை. கீழே பார்த்தோம் அப்படின்னா பெரிய மதில் சுவர், மலை சுற்றியும் இந்த மதில் சுவர் இருக்கும் போல. கிட்ட போலாமா? இல்லையா, அந்த மலையை தாண்டி போனால் ஆந்திரா வரும். அந்த மலைக்கு அப்புறம் வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா இருக்குது. அந்த மலை மேலே ஏறி தான் ஆந்திராவுக்கு போகணும். மலை மேலே ஏறி நீங்கள் போக வேணாம், பஸ் வழியாக போகலாம். நீங்கள் அந்த மலையை தாண்டி போகிறப்ப எங்களால் இந்த மலையே ஏற முடியல. தலைவர் அந்த மலைக்கு போயிட்டாரு.
ஸோ இதுதான் மலை. இங்கே ஒரு மலை இருந்திருக்கு, இங்கே ஒரு மலை இருந்திருக்கு. டோட்டலாக வந்து அவுட்டு. அடுத்தது நம்ம இங்கே போனோம் வாங்க. கைஸ், இது வந்து ஒரு காலத்தில் ஒரு மண்டபமாக இருந்திருக்கும், இல்லை ஒரு கோட்டையாக இருந்திருக்கும். பார்க்க அப்படி தான் தெரியுது. ரொம்ப சிதிலமடைஞ்சு இருக்குது. உள்ளெல்லாம் செடியெல்லாம் முடிச்சுட்டு இருக்கு பாருங்கள். கைஸ், மலையில் வந்து ஒரு பக்கம் வந்து மகாதீபம் ஏற்றுறாங்க, ஒரு பக்கம் வந்து பார்த்தோம்னா தர்கா இருக்குது. கிட்டத்தட்ட இந்த தர்கா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 350 வருஷம் பழமையான தர்கான்னு கூட சொல்லலாம். கிட்ட போனாவே ஒரு நல்ல வைபாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மலைக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வராங்க, தர்காவுக்கும் வராங்க. அண்டு ஃபேமிலியோடு வந்து வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. மலை மேலே ஏறப்போ தண்ணி எடுத்துகிட்டு வரல, ஆனால் இங்கேருந்து பாறையிலேருந்து வந்த இந்த தண்ணி ரொம்பவே இனிப்பாக இருந்தது. செயற்கையாக கிடைக்கிற தண்ணிக்கும் இயற்கையாக கிடைக்கிற தண்ணிக்கும் உள்ள நிறைய வித்தியாசம் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட பயணம் இதோடு முடிஞ்சதுங்க. இனி அடுத்த கண்டென்ட்டில் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்தே இருங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.